தர்பூசணி சீசன், வெயில் காலம் வேற. இந்த சீசன்ல அந்த விவசாயிகள் கொஞ்சம் பாதிக்கப்பட்டாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு என்கரேஜ் கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் யோசிச்சோம். மதுரையோட பிரதான உணவே புரோட்டா தான். மதுரை எல்லாமே புரோட்டா பிரியர்கள். ஏன் புரோட்டாவில் வச்சு கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஐடியா பண்ணேன். அதே மாதிரி தயார் பண்ணோம், நல்லா இருந்தது. அதனால் அப்படி அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். ஃப்ரூட்டில் டிக்கா வருது, பைனாப்பிளை சுட்டு எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ பாயில் பண்ணி தான் எல்லாமே கொடுக்குறாங்க. இது நம்ம தோசைக்கல்ல வச்சு மேலே வச்சு சூடு பண்ணி தான் கொடுக்குறோம். அதனால் ஒன்றும் எவ்வளோ பட் டேஸ்ட்டுன்னு சொல்லும்படியா ஓகோன்னு சொல்லும்படியா இல்லை. இல்லாட்டியும் ஓரளவு புரோட்டா பிரியர்களுக்கு பிடிக்கும். இந்த தர்பூசணியை நம்ம கொஞ்சம் பூஸ்டப் பண்ணணுங்கிறதா நோக்கம். இருப்பினும் தற்போது வரை வாடிக்கையாளர்களுக்கு தர்பூசணி பரோட்டா விற்பனை செய்யப்படவில்லை. உணவு பாதுகாப்பு துறையினர் ஆய்வு செய்து விற்பனைக்கு அனுமதி வழங்கினால் மட்டுமே விற்பனை செய்யப்படும் என உணவகம் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. விற்பனைக்கு வந்தால் பரோட்டா சூரி போல கோடு கிழித்து தர்பூசணி பரோட்டாவை சாப்பிட போகிறார்களா? இதற்கான வரவேற்பு எப்படி இருக்க போகிறது என்று பார்க்கலாம்.